ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாரத ஸ்டேட் வங்கி தனது ஏடிஎம் பரிவர்த்தனைகளில் அதிரடி மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. அதன்படி எஸ்பிஐ ஏடிஎம்மில் மாதத்திற்கு எத்தனை முறை பணம் எடுக்கலாம், எவ்வளவு பணம் எடுக்கலாம், பணம் எடுத்தால் எவ்வளவு பரிவர்த்தனை கட்டணங்கள் வசூலிப்பாங்க, இதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீபத்திய எஸ்பிஐ ஏடிஎம் பரிவர்த்தனை விதிகள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிப்ரவரி 1, 2025 முதல் பல்வேறு வகையான கணக்குகளுக்கான அதன் ஏடிஎம் பரிவர்த்தனைகள் கட்டணங்கள் மற்றும் இலவச பயன்பாடு வரம்புகளில் திருத்தம் செய்வதை அறிவித்துள்ளது. திருத்தப்பட்ட கட்டமைப்பு கட்டண அடுக்குகளை எளிதாக்குதல், டிஜிட்டல் வங்கியை ஊக்குவித்தல் மற்றும் பெருநகரம் மற்றும் பெருநகரம் அல்லாத இடங்களில் பயன்பாட்டு வரம்புகளை தளர்த்தப்படுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஸோ இந்த எஸ்பிஐ ஏடிஎம்மில் என்ன மாற்றம் கொண்டு வராங்க, யார் இந்த மாற்றம் பாதிக்க போகுது மற்றும் இலவச வரம்புகளுக்கு பிறகு நீங்கள் எவ்வளவு செலுத்தலாம் என்பதற்கான விரிவான விளக்கத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாற்றங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் பிற வங்கி ஏடிஎம் மூலம் செய்யப்படும் நிதி மற்றும் நிதி சாராத பரிவர்த்தனைகள் இரண்டையும் பாதிக்கும். பிப்ரவரி 1, 2025 முதல் பல்வேறு சராசரி மாதாந்திர இருப்பு பிரிவுகளில் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு கிடைக்கும் இலவச ஏடிஎம் பரிவர்த்தனைகளில் எண்ணிக்கையை பாரத ஸ்டேட் வங்கி திருத்தியுள்ளது. திருத்தப்பட்ட கொள்கையின் கீழ் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் அவர்களின் EMP அல்லது இருப்பிடத்தை பொருட்படுத்தாமல் அல்லது மெட்ரோ அல்லாத எஸ்பிஐ ஏடிஎம்களில் 5 இலவச பரிவர்த்தனைகளையும் பிற வங்கி ஏடிஎம்களில் 10 இலவச பரிவர்த்தனையும் பெற உரிமை உண்டு. ரூபாய் 25,000 முதல் ரூபாய் 50,000 வரை EMP வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு மற்ற வங்கி ஏடிஎம்களில் இப்போது மாதத்திற்கு 5 இலவச பரிவர்த்தனைகள் என தரப்பட்டுள்ளன. ரூபாய் 50,000 முதல் ரூபாய் 1,00,000 வரை இருப்பு வைத்திருப்பவர்களுக்கு இது பொருந்தும். இதற்கிடையில் ரூபாய் 1,00,000க்கு மேல் EMP வைத்திருக்கும் கணக்குதாரர்கள் எஸ்பிஐ மற்றும் பிற வங்கி ஏடிஎம்களில் வரம்பற்ற இலவச பரிவர்த்தனைகளை தொடர்ந்து அனுபவிப்பார்கள். இந்த திருத்தம் ஏடிஎம் பயன்பாட்டு கட்டமைப்பை எளிமையாக்குவதையும் அனைத்து இடங்களிலும் மிகவும் நிலையான வாடிக்கையாளர்கள் அனுபவத்தை வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. மாதத்திற்கு அனுமதிக்கப்பட்ட இலவச ஏடிஎம் பரிவர்த்தனைகளில் எண்ணிக்கையை விட அதிகமாக செய்யும் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களுக்கான கட்டணங்களை பாரத ஸ்டேட் வங்கி திருத்தியுள்ளது. பரிவர்த்தனை வகை அல்லது நிதிசாரா மற்றும் பயன்படுத்தப்படும் ஏடிஎம் வகை அல்லது பிற வங்கிகள் ஆகியவற்றை பொறுத்து கட்டணங்கள் மாறுபடும். உங்கள் இலவச ஏடிஎம் பரிவர்த்தனைகளுக்கான மாதாந்திர ஒதுக்கீட்டை நீங்கள் பயன்படுத்தி முடித்தவுடன் உங்கள் இருப்பிடத்தை பொருட்படுத்தாமல் எஸ்பிஐ ஏடிஎம்களில் ஒரு பரிவர்த்தனைக்கு ரூபாய் 15 + GST வசூலிக்கப்படும். நீங்கள் மற்ற வங்கிகளில் ஏடிஎம்களை பயன்படுத்தினால் கட்டணம் அதிகமாக இருக்கும். மெட்ரோ நகரங்கள் உட்பட அனைத்து பகுதிகளிலும் ஒரு பரிவர்த்தனைக்கு ரூபாய் 21 + GST வசூலிக்கப்படும். இலவச வரம்புக்கு பிறகு இருப்பு விசாரணை, மினி ஸ்டேட்மெண்ட் போன்ற சேவைகளுக்கு எஸ்பிஐ ஏடிஎம்களில் கட்டணம் இல்லை. இருப்பினும் நீங்கள் மற்ற வங்கிகளில் ஏடிஎம்களில் இதை செய்தால் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ரூபாய் 10 + GST வசூலிக்கப்படும். எஸ்பிஐ ஏடிஎம்களில் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ரொக்கம் அல்லாத நிதி பரிவர்த்தனைகளுக்கான கட்டணங்கள் எதுவும் இல்லை. எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு மற்ற வங்கிகளில் ஏடிஎம்களில் இருந்த சேவைகள் கிடைக்காது. எஸ்பிஐ ஏடிஎம்களில் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ரொக்கம் அல்லாத நிதி பரிவர்த்தனைகளுக்கான கட்டணங்கள் எதுவும் இல்லை. எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு மற்ற வங்கிகளில் ஏடிஎம்களில் இந்த சேவைகள் கிடைக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் சேமிப்பு கணக்கில் போதுமான நிதி இல்லாததால் உங்கள் ஏடிஎம் பரிவர்த்தனை தோல்வியடைந்தால் அபராதம் ரூபாய் 20 + GST முன்பு இருந்ததைப் போலவே இருக்கும். ஏடிஎம் பரிமாற்ற கட்டணம் அதிகரித்ததைத் தொடர்ந்து மே 1, 2025 முதல் ஏடிஎம்களில் பணம் எடுக்கும் அதிகபட்ச கட்டணத்தை ரூபாய் 23 இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது RBI உயர்த்தியுள்ளது. மே 1, 2025 முதல் எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் தங்கள் இலவச மாதாந்திர வரம்பை மீறிய பிறகு ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ரூபாய் 23 அதிக ஏடிஎம் பணம் எடுக்கும் கட்டணத்தை எதிர்பார்க்கலாம். இது முந்தைய ரூபாய் 21 விட அதிகமாகும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ஸோ இந்த ஒரு அறிவிப்பானது எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா எஸ்பிஐ ஏடிஎம் நீங்கள் உங்கள் பேங்க்கில் உங்களுடைய இருப்பு தொகை வைத்து உங்களுக்கு நிர்ணயம் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் ஏடிஎம் எவ்வளோ பயன்படுத்தலாம், அதர் ஏடிஎம் எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்றது உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருப்பு தொகை வைத்து அவங்க நிர்ணயம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கிராமப்புறங்களில் இருந்தீங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சர்வீஸ் சார்ஜ் எடுக்கிறாங்க. அதுவே நீங்கள் நகரப்புறங்கள் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸ் சார்ஜ் எடுக்கிறாங்க. ஸோ மெட்ரோ இருக்கிற பகுதி, மெட்ரோ அல்லாத பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ஒரு சர்வீஸ் சார்ஜ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐ ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பானது ஏடிஎம் கார்டு பயன்படுத்துகிறவங்களுக்கு முக்கிய ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனிதர்களை காப்போம். நன்றி.